உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஓகேங்களா, அப்போ லவ்வோட வேல்யூவே இல்ல இல்ல. நான் இதுல என்னப்பா சந்தேகம்? லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். சோ கல்யாணம் பண்ணணும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும். அவ்வளவுதான். உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. நீங்கள் செய்வது எந்த வகையிலும் பெரும் புரட்சி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ப முடியவில்லை இல்லை. இப்போ நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாமல் வேறு யாரையாவது வயசு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் அங்கே உட்காந்துருந்துருப்பேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ஓகேவா? இல்லை, நான் இன்னும் முடிக்கல. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிக்கும் போது ஈவன் மோர் எனர்ஜெட்டிக். கவுத்திட்டாலே. இது ஈவன் மோர் ஃபன். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம். ஈவன் மோர் கிவ் அண்ட் டேக். நீ பெருசு நான் பெருசுங்கிறத உடைஞ்சிருது. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்துடுறோம். பாக்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பெரும்பாலும் பெண்கள் டாமினண்டா இருப்பாங்கன்னு இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சொல்றதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ற? அறிவு கெட்டவனே. எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரெண்ட் 1 இயர். என்னோட அவங்க பெரியவங்க தான். அப்படி இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். என்னடி இது? நானும் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 4 வருஷம் நான் கம்மியா. எப்படி வளர்த்துருக்காங்க? எல்லாருமே பேச தயங்கின ஒரு இது நான் இப்ப சொல்றேன் சார். அரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். பெண்ணுக்கு நான் இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆமா, அதனால என்ன, என் மனசு இந்த முடிவுல இருந்து நான் மாற்றுக்கிறது வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் எடுத்துக்கிட்ட முடிவு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இயல்புல இப்ப எனக்கு இல்ல அனுசரிச்சு போறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னோட ஒரு 5 வயசு மூத்தவங்களா இருந்தாங்கன்னா எப்படியா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு வரதான் போறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான், தோக்குறவன் தோப்பான். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.